அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நிரந்தரமாக வசியம் செய்ய இந்த பொருளை உங்களுடைய மணி பர்ஸ் அல்லது செல்ஃபோன் கவரில் வைத்தாலே போதும். அவங்க உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு வசியமாகி உங்கள் காலை சுற்றி சுற்றியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு தாந்திரீக முறையை தான் பார்க்க போகிறோம். இது மிகவும் சக்தி வாய்ந்தது, அதே போல் மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை. இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தினால் இது வேலை செய்யாது. குறைந்தபட்சம் உங்களை பற்றிய அறிமுகம் அவங்களுக்கு இருந்திருக்கணும். உங்கள் பேரை சொன்னால் தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட நபருக்கு மட்டுமே இது செய்ய முடியும். அது மட்டும் இல்லைங்க, பெற்றோர் குழந்தைகளுக்காகவும் பண்ணலாம், குழந்தைகள் பெற்றோருக்காகவும் பண்ணலாம், நண்பர்களுக்காக அப்படின்னு எந்த உறவுகளுக்காக வேண்டுமானாலும் இதை நீங்கள் செய்யலாம். தவறான நோக்கத்திற்காக இதை பயன்படுத்தாதீர்கள். தவறான நோக்கத்திற்காக நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதனால் தவறான நோக்கத்திற்காக இதை பயன்படுத்தாதீர்கள். இதை எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்தலாம். இதற்கு நாள் கிழமை அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் இதை செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இரவு தூங்குவதற்கு சில வினாடிகள் இருக்கும்போது இதை செய்யணும். இதை செய்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, தூங்கிடணும். இதை கண்டினியூவாக 5 நாட்கள் செய்ய வேண்டும். இடையில் எந்த ஒரு கேப்பும் விட்டுறக்கூடாது. அப்படி கேப் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல இருந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனால மேக்ஸிமம் கேப் விடாமல் பார்த்துக்கோங்க. பெண்கள் தீட்டு நாளில் கூட இந்த வசிய முறையை செய்யலாம். இது ஒரு ஆண் பெண்ணுக்காக மட்டும் இல்லைங்க, ஒரு ஆண் ஆணுக்காகவும் ஒரு பெண் பெண்ணுக்காகவும் கூட இந்த வசிய முறையை செய்யலாம். தாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டோம். தாந்திரிகம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நமக்கு சில மூலப்பொருள்கள் தேவைப்படும். அந்த மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மற்றும் அதில் எழுதுறதுக்காக ஒரு பிளாக் கலர் பென். ஏன்னா இந்த தாந்திரிக முறைக்கு பிளாக் கலர் பென்னை மட்டும்தாங்க பயன்படுத்தணும். பிளாக் கலர்னு வரும்போது நீங்கள் ஸ்கெட்ச், ஹைலைட்டர், மார்க்கர் அப்படின்னு எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிளாக் கலரை மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த தாந்திரீக முறையை பார்ப்பதற்கு முன்னக்கூட்டியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். அதே நேரத்தில் ஆண் பெண் வசியமை, கணவன் மனைவி வசியமை, தொழில் வியாபார ரீதியான வசியமைகள் எங்களிடம் இருக்கிறது. அது முறையான 41 நாட்கள் பூஜை செய்து உருவேற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தேவைப்படுவோர் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ இரவு வேலை நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் உறங்க போகிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு தனி இடமாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 நிமிடம் கூட ஆகாதுங்க. அதற்கு முன்னாடியே செஞ்சிடலாம். அந்த செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு தனி இடத்தை தேர்வெடுத்துக்கோங்க. அப்படி தேர்வு பண்ண அந்த இடத்துல தரையில் அமர்றவங்க வெறும் தரையில் அமராதிங்க. கீழே ஒரு பெட்ஷீட்டோ அல்லது ஒரு பாயோ போட்டுக்கோங்க. அந்த பாய்க்கு மேலே உட்காந்துக்கிட்டு உங்களுடைய மூச்சு காற்றை ஒரு 5 நிமிடம் அல்லது 2 நிமிடமாவது நீங்கள் கவனிக்கணும்.
அப்படி உங்கள் மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்கும்போது உங்கள் மனமும் உடலும் லேசாக மாறும். உறக்கம் வருவது போல் ஒரு நிலை உருவாகும். அந்த நேரத்தில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வைத்திருக்கிற அந்த பேப்பரை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு நீங்கள் யாருக்காக செய்ய நினைக்கிறீங்களோ அவங்கள ஒரு 5 நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அவங்களோட சந்தோஷமாக இருந்த ஒரு 5 நிமிடத்தை கற்பனை செஞ்சு பாருங்கள். இப்போ அவங்க உங்கள்கிட்ட பேசணும், இல்லை அவங்க உங்களை தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, அட் ப்ரெசண்ட் அவங்க உங்களை தேடி வந்துட்டாங்க, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படி உங்களை தேடி வந்தால் உங்கள் மனநிலை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உணர்வு பூர்வமாக இருக்குமோ, அதே சந்தோஷமான உணர்வு நிலையுடன் அந்த பேப்பரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் கூட தெரியுது பாருங்கள், இந்த எந்திரத்தை நாம் வரையணும். அவங்கள நீங்கள் நினச்சிக்கிட்டே அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட அந்த சின்ன துண்டு பேப்பரில் கருப்பு கலர் பேனாவால் முதல்ல நீங்கள் விரும்பும் அந்த நபரின் பெயரை எழுத வேண்டும். அப்படி எழுதிட்டு ப்ளஸ் போடுங்க. ப்ளஸ் போட்டுட்டு 786 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. அதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் போட்டுட்டு உங்களுடைய நேமை எழுதுங்க. அதை அப்படியே உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் எழுதியிருக்கிற அந்த நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சல் நம்பரை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நேமை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மனசார நீங்கள் ஒரு 2 நிமிடம் அவங்க உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் எழுதி வச்சுருக்கிற இந்த எந்திரத்தை உங்கள் மணி பர்ஸ்லேயோ அல்லது உங்கள் செல் கவர்லேயோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே உறங்கிடுங்க. இதே மாதிரி மறுநாள் நீங்கள் உறங்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் எழுதி வச்சுருக்கிற அந்த இயந்திரத்தை எடுத்து, இப்போ நாம் சொன்னது மாதிரி நீ என்னிடம் விரைவில் வந்து சேர வேண்டும், இல்லை நீ என்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷம் வேண்டுதலாக வச்சுட்டு பர்ஸில் வச்சுட்டு படுத்துருங்க. இதே மாதிரி தொடர்ந்து 5 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரே ஒரு நாள் தாங்க எழுத போகிறீங்க. அந்த ஒரே ஒரு நாள் எழுதுனதை 5 நாளும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் கூட யார் வரணும், யார் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்துட்டாங்க, பேசிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷமான மனநிலையோட அந்த பேப்பரை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதை உங்கள் பர்ஸில் வச்சுருவீங்க. இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது நீங்கள் விரும்பும் அந்த நபரிடமிருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் ஓரிரு நாட்கள்லேயே வந்து சேரும். அப்படி ஓரிரு நாட்களில் அவங்க உங்கள்கிட்ட பேசிட்டாலோ இல்லை அவங்க நேரில் வந்துட்டாலோ இதை நீங்கள் 5 நாள் கண்டினியூவாக செய்யணும். அதுக்கப்புறம் இந்த பேப்பரை நீங்கள் எரிக்கிறதா இருந்தாலும் எரிச்சிக்கலாம், இல்லை அப்படியே உங்கள் கூட வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், தப்பில்லை. மறுபடியும் சொல்கிறேங்க, இதை தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தாதீங்க, நல்ல நோக்கத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை மறக்காமல் எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையும் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.